ஸ்ரீ விஷ்ணு புராணம் 107ஆம் பகுதி. மாயாவதியின் மையலும் சம்பராசுர வதமும். மைத்ரேய முனிவர் குறுக்கிட்டு பராசர முனிவரை நோக்கி, குருவே, அந்த பிரத்யும்னனை சம்பராசுரன் எப்படி தூக்கிச் சென்றான்? அந்த சம்பராசுரனை பிரத்யும்னன் எப்படி சம்ஹாரம் செய்தான்? இதை எனக்கு தெளிவாக கூற வேண்டும் என்று கேட்டார். அதனால் பராசர முனிவர் அந்த கதையை கூறலானார். மைத்ரேய முனிவரே, கேட்பீராக. பிரத்யும்னன் பிறந்த 6வது நாளில் சம்பராசுரன் என்ற அரக்கன் இவன் நம்மை கொன்று விடுவான் என்று நினைத்து அவனை கரு உயிர்த்த அறையிலிருந்தே கொண்டு போய்விட்டான். பிறகு திமிங்கலங்களும் முதலைகளும் நிறைந்த லவண சமுத்திரத்தில், அதாவது உப்பு கடலில், அந்த குழந்தையை வீசி எறிந்து விட்டான். அந்த குழந்தையை மீன் ஒன்று விழுங்கியது. அந்த மீனின் வயிற்று நெருப்பினால் எரிக்கப்பட்டாலும் அக்குழந்தை பகவானுடைய வீரியத்தால் உற்பத்தியானதால் மரணமடையாமல் இருந்தது. இது இப்படி இருக்க, செம்படவர்கள் மீன் பிடிக்கும் போது அந்த மீனையும் பிடித்து அசுரர்களின் அரசனாக சம்பராசுரனிடம் கொண்டு போய் கொடுத்தார்கள். அந்த அசுரனுக்கு மாயாவதி என்பவள் பெயரால் மட்டுமே பத்தினியாக இருந்தாள். அவள் சமையற்காரருக்கெல்லாம் அதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்தாள். அவள் சமையலுக்காக மீன்களை சேதிக்கும் பொழுது ஒரு மீனினுள் அக்குழந்தை இருப்பதை கண்டாள். அதை கண்ட அவள், இந்த குழந்தை எரிந்து போன மன்மதனாகிய மரத்தின் முதல் முளையைப் போல அழகாக இருக்கிறது. இது யார்? எப்படி மீன் வயிற்றில் வந்தது என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். அப்போது அங்கு வந்த நாரத முனிவர் கூறினார். வந்தவர் மாயாவதியிடம், பெண்ணே, இந்த குழந்தையை குறித்து யோசிக்க வேண்டாம். இவன் ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி சம்சாரங்களை நடத்துகின்ற ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் குமாரன். இவனை உன் கணவனான சம்பராசுரன் கொல்ல வேண்டும் என்று நினைத்து பிள்ளை பெற்ற அறையிலிருந்தே இக்குழந்தையை திருடி வந்து சமுத்திரத்தில் எறிந்தான். அங்கே இந்த மீன் விழுங்கியது. அதன் பிறகு அவன் உன்னிடம் வந்து சேர்ந்தான். ஆகையால் இந்த புருஷ ரத்தினத்தை நீயே பயமின்றி பரிபாலனம் செய்து வருவாயாக என்றார். அதை கேட்ட மாயாவதி அவர் கூறியதிலிருந்து பிரத்யும்னன் என்ற அக்குழந்தையை மிகவும் அன்போடு போஷித்து வந்தாள். அவன் அழகை கண்டு இளமையிலிருந்தே அவன் மீது மாயாவதி மையலும் கொண்டிருந்தாள். அவன் யவ்வன பருவம் அடைந்ததும் மாயாவதி அவன் மீது ஆசை கொண்டு அவனுக்கு பலவிதமான மாயா வித்தைகளை கற்று தந்து மனமும் கண்ணும் அவனை விட்டு பிரியாமல் அவன் மீது வைத்திருந்தாள். இதுபோல மாயாவதி தன் மீது காமமுற்றிருப்பதை கிருஷ்ணகுமாரனான பிரத்யும்னன் அறிந்ததும், நீ எனக்கு தாயாக இருக்க அதை விட்டு வேறு விதமாக என்னிடம் நடப்பதென்ன என்று கேட்டான். அதற்கு மாயாவதி, புருஷ ரத்தினமே, கேட்பீராக. தாம் என் மகன் அல்ல, ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் மகன். உமது தாயின் கருவறையில் தாம் இருக்கும்போதே உம்மை சம்பராசுரன் திருடிக்கொண்டு போய் கடலில் வீசி எறிந்தான். அங்கு ஒரு மீன் தம்மை விழுங்கிற்று. அந்த மீன் இங்கு வந்தபோது அதன் வயிற்றிலிருந்து தம்மை எடுத்து காப்பாற்றி வந்தேன். உம்மை பெற்றவர் உமக்காக அழுது கொண்டிருக்கிறாள். இதுவே தமது வரலாறு என்றாள். அதை கேட்டதும் பிரத்யும்னன் மிகவும் கோபம் கொண்டு சம்பராசுரனை சண்டைக்கு அழைத்தான். அந்த அசுரனும் சகல சேனைகளோடு திரண்டு வந்து பிரத்யும்னனோடு போரிட்டான். பிரத்யும்னன் அவனது சேனைகளை எல்லாம் அழித்தான். பிறகு சம்பராசுரன் 7 மாயைகளை பிரயோகித்தான். பிரத்யும்னன் அவற்றையெல்லாம் கடந்து வந்து 8வது மாயையை அவன் மீது பிரயோகித்து அந்த அசுரனை அழித்தான். பிறகு அவன் மாயாவதியுடன் அங்கிருந்து புறப்பட்டு தன் தந்தையின் அந்தப்புரத்திற்கு வந்து குதித்தான். இவ்விதம் மாயாவதியுடன் அந்தப்புரத்தில் குதித்த அவனை பார்த்து அங்கிருந்த பெண்கள் அனைவரும் வடிவத்தால் ஒத்திருந்ததால் ஸ்ரீகிருஷ்ணன் என்றே நினைத்தார்கள். அப்பொழுது ருக்மிணி தேவி அவனை பார்த்து விட்டாள். அவள் கண்களில் கண்ணீர் ததும்ப, எந்த புண்ணியவதியின் மகனோ இவன்? நவமான யௌவனத்துடன் திகழ்கிறானே. என் பிள்ளை பிரத்யும்னன் பிழைத்திருந்தால் இந்த வயதுடையவனாக இருப்பான் அல்லவா என்று நினைத்தாள்.
அவள் அவனை பார்த்து, மகனே, எனக்கு உன்மீது உண்டாகிற அன்பையும் உன் தேக எழிலையும் பார்த்தால் என் நாயகரான ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தியின் குமாரனாகவே நீ இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே நாரத முனிவர் கண்ணனையும் அழைத்து கொண்டு அங்கே வந்து சேர்ந்தார். அவர் ருக்மிணி பிராட்டியாரை நோக்கி, இவன் உன் மகன் பிரத்யும்னன் தான். உன் சூதிகரி கிரகத்திலிருந்து இவனை சம்பராசுரன் கொண்டு போனான். இப்போது இவன் அந்த பகைவனை அழித்துவிட்டு இங்கு வந்திருக்கிறான். இவனோடு வந்திருக்கும் இந்த பெண்ணின் பெயர் மாயாவதி. இவள் இவனுடைய மனைவி ஆவாள். சம்பராசுரனின் மனைவி அல்ல. இதற்கு ஒரு காரணம் உண்டு. அதை கூறுகிறேன், கேட்பீராக. முன்பொரு சமயம் சிவபெருமானால் மன்மதன் அழிந்த போது அவனது மனைவியான இந்த ரதி தேவி மிகவும் பதிவிரதையாகையால் மறுபடியும் தன் நாயகனான மன்மதனின் ஜனனத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அதுவரையில் காலந்தள்ளும் பொருட்டு பலவாறும் நடிக்க வேண்டியிருந்தது. இவளுடைய அழகான கண்களைக் கண்டு சம்பராசுரன் மயங்கி இவளை தன் பத்தினியாக தன் அந்தப்புரத்தில் வைத்து கொண்டான். அதனால் இவள் அந்த அசுரனை சமாளிப்பதற்காக பல வகையான போகங்களிலே மாயமயமான ரூபங்களை காட்டி தான் அருகே செல்லாமலேயே அவனது பத்தினியைப் போல் அவனை மோகங்கொள்ளச் செய்து வந்தாள். இவள் கனவிலும் நினைவிலும் எதிர்பார்த்து ஏங்கி காத்திருந்த மன்மதன் உனக்கு புத்திரனாக அவதரித்தான். அந்த மன்மதனின் பத்தினியான ரதி தேவியே இவள். இதில் சந்தேகப்பட வேண்டாம். இவன் உன் மகன், இவள் உன் மருமகள் என்றார். அதை கேட்டு யாவரும் அதிசயமும் ஆனந்தமும் அடைந்தனர். நாடே அதிசயித்தது. 107ஆம் பகுதி நிறைவடைந்தது.